இது வந்து என்ன டேக் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் மேல இப்படி எலிவேட்டா இருந்துச்சுக்கோங்க. தூக்கணுமா இருந்தா இங்க வந்து காத்து வேகமா போகும்போது இங்க அடிச்சு இது வந்து நோஸை லிஃப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். வந்து இந்த கண்ட்ரோல் ஃபோர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பின்னால இருக்கும்போது இது மேல போகுது, இப்பதான் மேல தூக்குது. இதுதான் மெக்கானிசம். நீங்க பைலட்ஸ் வந்து சிமுலேட்டர்ல ட்ரைன் பண்ணணும். ரியல் பிளைட்ல இன்ஸ்ட்ரக்டர் உட்கார வச்சு அவங்க பாஸ் பண்ணி அவங்க ரேட்டிங் வாங்கணும். இது நியூ பிளைட் அது மாதிரி வாங்குறது ஹியூஜ்லி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா சிமுலேட்டர் சீப் இல்ல. ஒரு சிமுலேட்டர் விலை வந்து 100 கோடி ரூபாய். அப்ப அதுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும்? 1 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கணும்னா 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வாடகையா போகும். அவங்க வந்து குவைட் ஃபியூ ஹவர்ஸ் அதுல பண்ணி அது மேல அது அந்த சிமுலேட்டர் அவைலபிளும் இல்ல. ஒரு 38 இடத்துல தான் இருக்கு வேர்ல்டு வைடா. அப்ப அவங்க வந்து அவங்களோட ஏர்லைன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க கியூல போட்டு பைலட்டை ட்ரைன் பண்ணி அவங்க வந்து அந்த ரேட்டிங் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் வரணும். டேக் ஆஃப்க்கு முன்னாடி டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் இருக்கு. அதாவது எவ்வளவு கிளாப் வைக்கணும், எவ்வளவு இந்த இது வந்து இந்த ட்ரிம் பண்ணணும், ஸ்டெபிலைசர் ட்ரிம் அப்படிம்பாங்க. ஸ்டெபிலைசர் ட்ரிம்ங்கிறது வந்து இதுதான். இது வந்து என்ன டேக் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் மேல இப்படி எலிவேட்டா இருந்துச்சுக்கோங்க. மேல தூக்கணும் மாதிரி இருந்துச்சுக்கோங்களேன். தூக்கணுமா இருந்தா இங்க வந்து காத்து வேகமா போகும்போது இங்க அடிச்சு இது வந்து நோஸை லிஃப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து கொஞ்சம் அப்போ வந்து இந்த கண்ட்ரோல் ஃபோர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பின்னால இருக்கும்போது இது மேல போகுது, இப்பதான் மேல தூக்குது. இதுதான் மெக்கானிசம். டேக் ஆஃப் ஆன உடனே ஸ்டிக் ஷேக்கர்பாங்க. என்ன ஸ்டிக் ஷேக்கர்னா அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவை, முதல்ல சொல்லியிருப்பேன். ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு என்னன்னு ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா முதல்ல என்னன்னு சொல்றேன். இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா மேல இப்படி கான்கேவா இது வந்து சர்ஃபேஸ் அதிகம், சர்ஃபேஸ் கம்மி. இப்படி வேகமா போகும்போது காத்து வேகமா மேல போகுது. இந்த காத்து ஸ்பீட் இங்க இன்க்ரீஸ் ஆகும், இங்க அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இது பிளாட் சர்ஃபேஸ், இது வந்து கான்கேவா இருக்கும். இப்போ இது போக போக இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது பர்னோலிஸ் பிரின்சிபல் எங்க வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பிரஷர் கம்மி ஆகுது. அப்போ இது லிஃப்ட் கிடைக்குது. இது வந்து அதே நேரத்தில் இங்க பிரஷர் அதிகமா இருக்கு, இங்க பிரஷர் கம்மியா இருக்கு. இதுதான் பிளைட் மெக்கானிசம். ஆனா இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து எப்படி இருக்கணும்? எது ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா இது கார்ட் லைன் சொல்றது. ஏதாவது இதுல இருந்து ஒரு லைன் ஒரு கோடு நடுவுல போட்டீங்கன்னா அந்த கார்ட் லைன். இதுக்கும் ஒரு ரிலேட்டிவ் விண்ட் இது அடிக்குது பாத்தீங்களா? இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற ஆங்கிள் தான். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக். இந்த கைக்கும் அந்த விங்குக்கும் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேக்சிமம் 16-17 டிகிரி தான் இருக்க முடியும். அது முடிய போகும்போது இந்த ஸ்மூத் ஃப்ளோ இருக்கும் அந்த இதுல மேல 17 டிகிரிக்கு மேல போய் இப்படி சாஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏர் வந்து பிரேக் ஆயிடும், இப்படி போயிடும். இப்படி இது மேல ஃப்ளோ இல்லாத இப்படி நேரா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் பிளேன் முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லிஃப்ட் கிடைக்காது. அதுதான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா அதுக்கு மேல 16 டிகிரி 17 டிகிரி முடிய அது போகும், அது பெண்ட் ஆகிட்டே போகும். அதுக்கு மேல நீங்க ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அதிகமாச்சுன்னா பிளைன் வந்து கீழே விழுந்துரும். ஃபிளாப்ஸ்ங்கிறது இங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா லிஃப்ட் கொடுக்கும். அது ஓரளவு ஸ்பீட் போய் ஹைட் போன உடனே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இது டிராக் அதிகமாகும், ஸ்பீட் கம்மியா குறைச்சிட்டே இருக்குங்கிறதுனால இது நார்மல் ஆக்கிடும், மேல தூக்கிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிளைட்ல போது ஒரு சத்தம் வரும், நார்மல் ஆயிடும். அது மாதிரி ரிட்ராக்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா பிளைனை கீழே கொண்டு போகுது. அது எப்படின்னா ட்ரிம் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ட்ரிம் இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா சுத்திட்டா குர்ன்னு சுத்தும். அது சுத்தும் போது இந்த எலிவேட்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த எலிவேட்டர் வந்து இப்ப மேல தூக்குனா இப்படி மேல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலிவேட்டர் இப்படி மேல இருந்ததுன்னா இப்படி காத்து அடிச்சு இப்படி மேல போகும். இப்படி கீழே இருந்ததுன்னா இங்க இருந்து காத்து வச்சு இப்படி கீழே கொண்டு போகும். இப்ப என்ன பண்ணுதுன்னா எலிவேட்டர் வந்து இப்படி மேல கீழே கொண்டு போகுது. அதாவது இதை வந்து நோஸை கீழே கொண்டு போறதுக்காக வேண்டி இந்த எலிவேட்டர் கீழே டிஃப்ளெக்ட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் கொண்டு போகுது.